லைஃப் இன்னும் மாற்றப்படவே இல்லைன்னா நீங்கள் இன்னும் கடவுளுடைய கையில் உங்கள் வாழ்க்கையை சரண்டர் பண்ணலன்னு அர்த்தம். கடவுளை அறியாத மக்களை என்னால் நேசிக்க முடியல, அவரிடத்தில் அன்பு செலுத்தப்பட முடியல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் மாற்றப்படவே இல்லை, மாற்றங்களை இன்னும் சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். எத்தனை பேர் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால என் குடும்பத்தினர் என்னை புறக்கணிச்சிட்டாங்க, என் குடும்பம் என்கிட்ட பேசுறதில்ல, என் நண்பர்கள் என்கிட்ட பேசுறதில்ல, அதனால நானும் அவங்க கிட்ட பேசுறதில்லைன்னு சொன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க வேணாம், இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டிருக்க வேணாம். 3 புத்தி இருக்குதுங்க, 3 புத்தி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1, எனக்கு நல்லது செஞ்சா நான் உனக்கு, இது மனுஷ புத்தி, உனக்கு நல்லது செஞ்சா நான் நல்லது செய்வேன், நீ எனக்கு கெட்டது செய்ய நான் கெட்டது செய்யறேன். அது கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ எதை கொடுக்குறியோ அதை நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன், இது மனுஷ புத்தி. இன்னொரு புத்தி இருக்குது, நீ என்னதான் நல்லது செய்ய அவன் தீமை செய்யுது, இது எதிரி, நமக்கு எதிரியே இருக்கிறவருடைய புத்தி. என்னதான் நல்லது செய்ய, ஆனால் அவங்களுக்கு நல்லதே நினைக்க மாட்டோம். அவன் வீட்டில் ஏதாவது நடக்குமா, அவனுக்கு ஏதாவது நடக்குமா, அதுதான் நம்ம நினச்சிட்டு இருப்போமே தவிர நல்லதே நமக்கு யோசிக்கவே தோணாது. இது பிசாசனுடைய புத்தி. என்னதான் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது நினைக்கிறது கடவுளுடைய புத்தி. மத்தேயு 22:36-39. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் பிரதான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்கிறது என்றார். ஓகே, நாம் எதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம்? நாம் இங்கே கூடியிருப்பதனுடைய நோக்கம் என்ன? சபையாய் இங்கு எதற்காக நாம் கூடியிருக்கிறோம், அல்லது கூடியிருப்பதனுடைய நோக்கம் என்ன? நாம் இங்கு கூடியிருப்பதன் மூலமாக நாம் செய்ய வேண்டியதான பணிகள் என்ன, என்னென்ன காரியங்களை நாம் செய்யலாம்? ஒரு சர்ச்சாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா நாம் எதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம், நாம் இங்கே கூடியிருந்து செய்ய வேண்டியதான காரியங்கள் எவை எவை என்பதை தான் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி போன வாரம் அதை நாம் தொடங்கினோம். எல்லா சர்ச்சஸுக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கலாம், எவ்வளோ சபைகளுக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு சர்ச்சஸுக்கும் ஒவ்வொரு மிஷன் ஸ்டேட்மெண்ட், பணித்தலை அல்லது பணிகளுக்கு உண்டானதான காரியங்கள் அவர்களுக்குள்ளாக இருக்கலாம். ஆனாலும் வேதத்தின் அடிப்படையில் என்று சொல்லி நாம் பார்க்கிறதான பொழுது 2 நோக்கங்கள், 2 பணிகள் மிக முக்கியமாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. சபை என்பதுக்கு அல்லது சபைக்கென்று கொடுக்கப்படக்கூடியதான நோக்கங்கள் அல்லது சபையாய் நாம் செயல்பட வேண்டியதான பணிகள். இந்த 2 காரியத்தை தான் நாம் முதல் காரியமாய் நோக்கங்களை மத்தேயு 22:36 39 வரை நாம் பார்த்தோம். அதில் முதல் காரியமாக அந்த 36 அல்லது 37 38 இந்த 3 வசனங்களில் ஒரு காரியத்தை பார்த்தோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ சபையாய் நாம் கூடியிருப்பதனுடைய நோக்கம் அல்லது ஏன் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றதனுடைய நோக்கம் என்னன்னா, கடவுளை நாம் ஆராதிப்பதற்காக அல்லது அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவரை ஆராதிப்பது. அவரை ஆராதிப்பது என்பது கடவுளை புகழுவது, அவருடைய மகத்துவங்களை எண்ணி அவரை உயர்த்துவது. முதலாவது காரியமாக நாம் பார்த்தோம். அதில் இரண்டாவதாக நாம் என்ன பார்த்தோம்? எப்படி நாம் அவரை புகழுகிறோம், எப்படி நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம், எப்படி நாம் அவரை உயர்த்துகிறோம்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் புகழணும், அவரை நாம் உயர்த்தணும். இந்த ஆவியோடும் உண்மையோடும் அவரை புகழுவது உயர்த்துவது எது என்பதை குறிக்கிறது, எதை காட்டுகிறது அப்படின்னா, நாம் நம்முடைய சரீரங்களை நாம் அவருக்காக வாழ்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்ததை, அவரிடத்தில் நம்ம வாழ்க்கையை சரண்டர் பண்ணுறதுக்கு அடையாளமாக காட்டப்படுகின்றது. ஆகவே ஆராதனை என்பது ஏதோ இந்த இடத்துல நாம் கூடி வரும் பொழுது நாம் செய்யப்படக்கூடியதான விஷயம் அல்ல, அது நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம கடைபிடிக்க வேண்டியதான ஒரு விஷயம் என்பதை நாம் போன வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியதான விஷயம், நாம் சபையாய் நாம் கூடியிருப்பதனுடைய நோக்கத்தினுடைய இரண்டாவது காரியம் 39வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. உன்னை நேசிக்கிறது போல
பிறனை நேசி, லவ்விங் யுவர் நெய்பர். உங்களுடைய அண்டை வீட்டாரை நாம் நேசிக்க வேண்டும், அல்லது நமக்கு தெரிந்தவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அல்லது நம்முடைய சமுதாயத்தில் இருப்பவர்களை, நம்மோடு கூட இருப்பவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லப்படக்கூடியதான கட்டளையாக இது குறிக்கப்படுகிறது. அது நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் எது, இதில் சொல்லப்படக்கூடியதான காரியங்கள் எது, இதை நாம் எப்படி செயல்படுத்த முடியும் என்பதையும், இதை செயல்படுத்துவதற்கு உண்டான நன்மைகளையும் தான் நாம் இந்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ நாம் நம்மை நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிப்பதை நாம் எப்படி காட்ட முடியும் அப்படின்னா, முதலாவது காரியமாக கடவுளை அறியாத மக்களிடத்தில், கடவுளை அறியாத, திரும்பவும் நான் சொல்கிறேன், கடவுள் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே, வேறு எதைவரையும் குறிப்பிடுவது கிடையாது. ஆகவே மற்றவருடைய நினைவுகள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆக நல்ல முறையில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்முடைய சமூகத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியதான மக்களிடத்தில் நம்முடைய அன்பை செலுத்துவதன் மூலமாக, அல்லது நம்முடைய சமூகத்தை சார்ந்த கடவுளை அறியாத, இயேசுவை அறியாத மக்களை நேசிப்பதன் மூலமாக நாம் என்ன பண்ண முடியுங்க, இந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அப்போ சர்ச் அப்படின்னாவே நம்முடைய மனதில் வரக்கூடியதான எண்ணம் எதுவாக இருக்கணும், சபை என்றாலே கட்டிடம் கிடையவே கிடையாது. சபை என்பது ஒரு இடத்தையோ மற்ற எந்த ஒரு காரியத்தையோ அது குறிப்பிடுவது கிடையவே கிடையாது. சர்ச்னா யார்? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டு அவரால் மீட்கப்படுகிறவர்கள். அப்போ சபைன்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த மீட்கப்படுகிறவர்கள் ஒன்று கூடுகிறதான கூட்டம். இந்த மீட்கப்படுகிறவர்கள் ஒன்று கூடுகிறதான கூட்டத்தை தான் நாம் சபைன்னு சொல்கிறோம். கூட்டத்தை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நபருமே நாம் சர்ச். அதான் திரும்ப நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் சபையாக இருக்கிறோம். நாம் அனைவருமாக ஓரிடத்தில் கூடி வருகிறதான பொழுது நம்ம திருச்சபையை நாம் என்ன பண்ணுறோம், நாம் மாறுகிறோம், ஒரு கூட்டமாக நாம் மாறுகிறோம். எதற்காக கூடி வருகிறோம், இந்த சபை கூடி வருவதனுடைய நோக்கம் என்ன, அல்லது சர்ச்சுக்கு மக்கள் கூடுகிறது எல்லாமே நம்ம கூட்டமாக அல்லது சபையாக நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா, எல்லா இடங்களிலும் கூடுகிறதான மக்களுடைய கூட்டத்தை நம்ம சர்ச்சாக என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. இப்போ ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த உழவு சந்தைக்கு போகிறீங்கன்னா அங்கே கூட தான் நிறைய மக்கள் வராங்க, ஒன்றா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அது சர்ச்சாயிருமா, மக்கள் கூடுகிறதான கூட்டம் அப்படின்னா இல்லை. ஒரு மாலுக்கு போகிறோம், அங்கே நிறையா மக்கள் இருக்காங்க, அதை நம்ம சர்ச்சை கன்சிடர் பண்ணிடலாமா, ஏன்னா இடத்த குறிப்பிடலை, எந்த ஒரு பில்டிங்கையும் குறிப்பிடலை, மக்கள் கூடுகிறதான கூட்டம் தானே நான் திருச்சபையாக மாறுதுன்னா அந்த கூட்டத்தை நாம் எடுத்துக்கலாமான்னு அதை நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. எதற்காக நான் சொல்லுகிறேன்னா, இயேசுனுடைய இரத்தத்தினால் அல்லது இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் கூடுகிறதான கூட்டம். அந்த கூட்டம் எதற்காக கூடுறாங்க அப்படின்னா, தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக நாம் கூடுகிறோம். தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் கூடுகிறதான கூட்டத்திற்கு பேர் திருச்சபை. இப்போ 2 பாயிண்ட் இணைச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா? இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் கூடுகிறதான இடம் என்பது திருச்சபை. அது எதற்காக நாம் கூடுகிறோம் அப்படின்னா, கடவுளுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றும், தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். அப்போ சர்ச்சுன்றதான ஒரு காரியத்தை நாம் சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக ஒரு இடத்தில் நாம் கூடியிருப்பது திருச்சபை. அது எங்கே வேணாலும் கூடலாம், அது எந்த இடத்துல வேணாலும் நாம் ஒன்றாய் நாம் இருக்கலாம். ஆகவே இருக்கிற இடம் முக்கியமல்ல, இருக்கிறதான மக்கள் முக்கியமானவர்கள். அந்த மக்கள் எதை செய்யும்படியாய் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சரியான முறையில் புரிந்து கொண்டோம் அப்படின்னா, நாம் சபையாக இருப்பதனுடைய அர்த்தத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ முதலாவது காரியம், நான் சர்ச்சாக இருக்கிறேன், நான் இங்கே நான் கூடி வந்திருக்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே என்னுடைய ஆராதனையில் நான் மற்ற மக்களோடு கூட சேர்ந்து கடவுளை உயர்த்துகிறதான பொழுது நான் அவருடைய மகத்துவங்களையும் அவர் செய்ததான செயல்களையும் எண்ணி அவரை நான் உயர்த்துகிறேனா, இல்லை நான் எப்படி இருக்கிறேன், அதை செய்கிறத நான் ஆவியோடு உண்மையோடு நான் செய்கிறேன்னா, என் வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் செய்கிறேன்னா, இல்லை மேலோட்டமாக கடமைக்காக ஏதோ பெயருக்காக வந்து நான் போயிட்டு இருக்கிறேன்னா என்பது முதலாவது நம்ம யோசிக்கணும்.
ரெண்டாவது யோசனை எதுவாக இருக்கணும்னா, அல்லது ரெண்டாவது நோக்கம் எதுவாக இருக்கணும்னா, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுள்ள அழைக்கப்பட்டதான நாம் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியதான சமுதாயத்தில் உள்ளதான சமூகத்தில் உள்ளதான இயேசுவை அறியாத மக்களை அல்லது இயேசுவை அறியாத மக்களிடத்தில் நாம் அன்பு செலுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் இதை நாம் சர்ச்சாக இருந்து நாம் செய்யணும்? ஏன் இது ஒரு திருச்சபையாக இருந்து நாம் செய்யணும்? இயேசுவை அறியாத மக்களிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் அல்லது அவருடைய என்ன சொல்கிறது நோக்கத்தையும் நான் நிறைவேற்றும்படியாக நாம் அவரிடத்தில் நாம் போகணும். அப்படின்னா சபை என்பது எப்பொழுதுமே ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளகவோ அல்லது ஒரு குறுகிய பார்வை உள்ளதாவோ சர்ச்சு இருக்கக்கூடாதுங்க. ஒரு சர்ச்சுனா ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே நம்ம ரவுண்ட் அடிச்சுக்கலாம், கிணத்து தவலைன்றாங்க பார்த்தியா, அல்லது ஒரு வட்டத்துக்குள்ளேயே நாங்கள் இருப்போம், இதை மீறி நாங்கள் வரமாட்டோம். அந்த மாதிரி ஒரு உள்நோக்கு பார்வையோடு ஒரு குறுகின எண்ணத்தோடு ஒரு குறுகிய பார்வையோடு கூட சர்ச்சுன்றது என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. சபை என்பது ஒரு நல்ல ஒரு விஷன், ஒரு தெளிவான பார்வையும் ஒரு நீண்ட தொலைதூர நோக்கத்தை உடையதான் சர்ச்சுன்றது இருக்கணும். சர்ச்சுன்றது யார்? நீங்கள் தான், நான் தான், நம்ம தான். அப்போ நான் சர்ச்சுன்னு எங்கெங்கெல்லாம் நான் வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறனோ, திருச்சபையின் எங்கெங்கெல்லாம் நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறனோ, அப்பொழுது எல்லாம் இந்த கட்டடத்தை எல்லாம் உங்களையும் என்னையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். அப்போ நாம் சர்ச்சுனா யார்? நாம் இங்கே கூடி வர நாம் ஒரு குறுகிய பார்வையோடு குறுகிய கண்ணோட்டத்தோடு நாங்கள் இங்கே உள்ளதான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நாம் இருக்க கூடாது. அதையும் தாண்டி நாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு நல்ல ஒரு விஷனோடு கூட நாம் நம்மையும் தாண்டி மற்றவரிடத்திலும் நாம் அன்பு காட்டும்படியான எண்ணத்தை என்ன பண்ணணும், நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை அல்லது சபையை நாம் கூடியிருப்பதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி நிறையா சர்ச்சஸை நாம் பார்க்கலாம், அல்லது நிறையா சர்ச்சுடைய அந்த திட்டங்களையோ கொள்கைகளையோ நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ கிறிஸ்தவன், நீ அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, இவங்கக்கிட்ட பேசக்கூடாது, இவங்க கூட நீ சிரிக்கக்கூடாது, இவங்க கூட நீ உட்காரக்கூடாது, இவங்களோட சுத்தமாக நீ உறவே இருக்கக்கூடாது. ஸோ எவ்வளவோ கட்டுப்பாடுகள். ஏன்னா நீ கிறிஸ்தவன், நீ ஒரு தனி என்னது ஒரு சுப்பீரியர், நீ ஒரு உயர்தனமான மனிதன், நீ உயர்ந்ததான மனிதன், நீ மற்றவங்களோடு கூட உன்னை போய் நீ தாழ்த்தி கொள்ளக்கூடாது, நீ அவங்கக்கிட்டலாம் பேசக்கூடாது, அவங்கள கடவுளை அறியாதவங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்க பாவி, நீ பரிசுத்தவானாக இருக்கிற, நீ நீதிமானாக இருக்கிற. சபையை நடத்தக்கூடியதான தலைவர்கள் அல்லது சபையை ஒன்று கூடி வருகிறதான அந்த இடத்தில் இருக்கக்கூடியதான மற்றவர்கள் தடை போடுறாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்கிறதான இன்னும் அந்த கற்பனைக்கு அல்லது கட்டளைக்கு அவங்க இன்னும் தன்னை கீழ்ப்படியவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கட்டளை அவங்க இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இங்கே உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பது என்பது இரண்டு விதமான காரியங்களை உள்ளடக்கியதான ஒரு விஷயம். ஒன்று அவுட் சைடு, இன்னொன்று இன்சைடு. ஒன்று வெளிப்பிரகாரமான காரியம், இன்னொன்று உள்ளே நடப்பிக்கப்படக்கூடியதான காரியம். இப்போ வெளிப்பிரகாரமாக நாம் செய்கிறது கடவுளை அறியாத மக்களிடத்தில் நம்ம அன்போடு கூட நாம் போகணும்னு தான் கடவுள் சொல்கிறாரு. நீங்கள் போங்கன்னு தான் கடவுள் சொல்கிறாரு. தவிர நீங்கள் வந்தீங்க எல்லாம் கட்டுக்கோப்போ ஒரு இடத்துக்குள்ளே உட்காந்துக்கோங்க, யாரையும் சந்திக்காதீங்க, நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோங்க, நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துக்கோங்கலாம் சொல்லலை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும். அப்போ சகலன்றதுனா யாருங்க? ஆமாம், தயவு செஞ்சு நம்ம பங்காளி உரமில் சகல சொல்கிறோம், அந்த சகல இல்லைங்க. தயவு செஞ்சு சகலன்னு அதை எடுத்துக்காதீங்க. சகல அப்படின்னா go ye all the nations. அங்கே சொல்லப்படுவது தமிழில் ஜாதிகள்னு இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் தேசங்கள்னு இருக்குது. தேசம்னா ஊர் சிரித்ததுன்னா ஊர் சிரிக்காது, ஊரில் இருக்கிற மக்கள் சிரித்தான இலக்கணம் இருப்பது போல நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளினா எவர் ஒருவரையும் நீங்கள் ஒதுக்காதீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போ யார் கிறிஸ்தவங்களுக்கு இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா? இவங்களெல்லாம் ஒதுக்கு, இவங்களாம் தீண்டத்தகாதவர்கள், இவர்களாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் போனால் ஜாதியை கேட்டால் திட்டுறோம், தீண்டாமை ஒழிப்போம் அப்படின்றோம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே இன்னும் தீண்டாமை பார்த்துட்டு இருக்கோம். சபைக்கு வெளியிலையும் நம்ம தீண்டாமை வச்சுக்கிட்டு இருக்கிறோமே. இவங்களாம் தீண்டத்தகாதவங்க, இவங்களாம் சேரக்கூடாதவங்க, இவங்களோட உடைய நடவடிக்கைகள் என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க. அப்போ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்கிறதான சபையினுடைய நோக்கத்தை எப்படி நாம் செயல்படுத்துவதற்காக நாம் இருக்கிறோம்.
இயேசுவானவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் செய்தாரோ அதற்காகவே அதே போல் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் நாம் நம்மளை மாத்திரமே நேசிப்பதற்காக என்ன பண்ணல, கடவுள் நம்மளை அழைக்கலை, கடவுள் நம்மளை ரட்சிக்கலை. நாம் நம்மிடத்தில் மாத்திரமே அன்பு கூறும்படியாய் நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு உறவுங்க, நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, கடவுளை அறியாத யாராக இருந்தாலும் அவர்களை நேசிக்கும்படியாக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது அந்த எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். எந்த எண்ணம் அப்படின்னா, குறுகிய எண்ணத்தோடு கூட நாம் இல்லாமல் திறந்த மனதோடு இந்த உலகத்தில் உள்ளதான மற்ற மக்களையும் பார்ப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளணும். அவர்களை நேசிப்பதற்காக நாம் என்ன பண்ணணும், நாம் முயற்சி செய்யணும். அடுத்தது அன்பு காட்டுவதற்காக நாம் முயற்சி செய்யணும். இதை எப்படி நம்ம செய்யலாம், எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும், அல்லது இதை எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அந்நியரை உபசரிக்க நாடுகள். அந்நியரை உபசரிக்க நாடுகள். அந்நியர்னா யாருங்க? ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நமக்கு தெரியாதவங்க. ஆக்சுவலாக இதனுடைய கான்டெக்ஸ்ட், இதனுடைய பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதி பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இந்த கான்டெக்ஸ்ட் 2 காரியங்களை பேசுது. அதை நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒன்று, இது அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பரிசுத்தவான்களுடைய குறைவில் நான் எப்படி உதவி செய்ய முடியும், பரிசுத்தவான்களுடைய குறைவில் நான் எப்படி உதவி செய்ய முடியும். பரிசுத்தவான்கள்லாம் யாருங்க? விசுவாசிகள் தான், ஊழியக்காரங்க. ஒருவேளை ஊழியத்து நிமித்தமாக சபையினால் அனுப்பப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. மிஷனரியாக வெளியில் என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. அப்படி மிஷனரியாக போனவங்க தெரியாத இடங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, போய் தங்களுடைய ஊழியத்தை அவங்க செய்வாங்க. அப்படி கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் ஊழியத்து நிமித்தமாக அவர்கள் அறியாத இடங்களில் உங்களை தேடி வராங்க, அல்லது நீங்கள் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா, அவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவருடைய பலவீனத்தில் அவருடைய குறைவுகளை நீங்கள் அவங்கள உபசரிங்க. தட் இஸ் அ கான்டெக்ஸ்ட். பரிசுத்தவானுடைய குறைவில் நீங்கள் உதவி செய்யுங்க, அந்நியரை உபசரிக்காதீங்க. உங்களை தேடி மிஷனரி யாராவது ஒருத்தர் வந்தால், உங்களை தேடி யாராவது ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்தார்னா, அவர் வெளியூர், வெளி தேசம், வெளிநாடு, அவருக்கு இந்த ஊர் சொந்த ஊர் கிடையாது, அப்படிப்பட்டதான மக்கள் இங்கே ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்கன்னு உங்கள் வீட்டை தேடி வந்தால் அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுத்து அவங்களுக்கு வரவேற்று அவங்கள உபசரிங்கன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் பரிசுத்தவான்களுடைய குறைவில் உதவி செய்யுங்கன்றதுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அந்நியரை உபசரிப்பது. அதனால் பரிசுத்தவான்களுடைய குறைகளை உதவி செய்யுங்கன்றது நிறைய விஷயங்களை போதிக்கக்கூடியது. அதை நான் மெயினான பாயிண்ட் மாற்ற நான் சொல்லிடுறேன். அப்போ இன்னொரு விதத்தில் சொல்லப்பட்டதான ஒரு காரியம், அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம், இது காம்பவுண்ட் வேர்டு, 2 வார்த்தைகளை உள்ளடக்கியது. அதில் ஒன்று ஃபீலியோன்றதான ஒரு அன்பு, சகோதரத்துவம். அடல்ஃபோஸ் அதனுடைய ஃபீலியோ, சகோதரர்களை குறித்து பேச. அடுத்து கெனக்ஸ்னு சொல்லக்கூடியது, XNOX, அதனுடைய கிரேக்க வார்த்தை. இது 2ஐயும் இணைச்சாதான் அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிதான வார்த்தைக்கு உண்டானதான, உபசரிகள் வார்த்தைக்கு உண்டானதான கிரேக்க வார்த்தை. ஒன்று சொல்லப்படக்கூடியதான காரியம், உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் உதவி செய்யுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அறியாதவர்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய அன்பை நீங்கள் காட்டுங்க, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லப்படுது. அப்போ சபையாக இருந்து நாம் செய்யப்பட வேண்டியதான விஷயங்கள், அல்லது சபையாக இருந்து நாம் செயல்படக்கூடியதான நோக்கங்கள் அங்கே சொல்லப்படுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அப்போ அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்பது, நமக்கு அறியாத ஒரு சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த நம்மோடு கூட வாழ்கிறவங்களாக, குடியிருக்கிறவங்களாக இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டானதான தேவைகளில் நீங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அதற்காக தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். உன்னை நேசிப்பது போல, இன்னொரு முறை உன்னை நேசிப்பது போல. யார் அந்த பிறன்? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. உங்களுக்கு உண்டானதான் அந்த பிறன் யாரு? லவ் யுவர் நெய்பர் ஆஸ் லவ் யுவர் செல்ஃப். உங்களை நேசிப்பது போல லவ் யுவர் நெய்பர். யார்? ஹூ இஸ் அவர் நெய்பர்? யார் நம்முடைய பிறன்?
தட்ஸ் ஃபைன், குட், கரெக்டு, ஜார்ஜ் சொல்கிறது எக்ஸாக்ட்லி. தென் அடுத்து யார் நம்முடைய நெய்பர்? ஐயா, கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையாக ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் தெரியாமல் இருக்கிறது தான். உங்கள் நண்பர்கள் பேர் தெரியாமல் இருக்கிறவங்க, உங்கள் ஸ்ட்ரீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா தயவு செஞ்சு வெளியில் போய் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிடாதீங்க. உண்மை கிறிஸ்தவங்கன்னு சொல்லிடாதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் இருப்பேன். எனக்கெல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களாம் கடவுளை அறியாதவங்க, துன்மார்க்கரு, பாவிங்க. கடவுள் சொல்கிறார் பாவிகளோடு ஐக்கியம் கொள்ளாதே. ஆமாம், பாவிகளோடு ஐக்கியம் கொள்ளாத பைபிள் கற்றுக் கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த முறை நான் வெளியில் போனாலும் பிபிசி ஒரு மீட்டிங், பாசஸ் மீட்டிங் போனால் எங்கள் பாசஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதால் மிக முக்கியமான பாடம் உண்டு. நட்பிற்கும் ஐக்கியத்திற்கும் உள்ளதான ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபெலோஷிப்புக்கும் உள்ளதான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அனைவரோடும் நட்புறவோடு கூட இருப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஃப்ரெண்டாக இருக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு ஏகப்பட்டதான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் ஃபெலோஷிப் அப்படின்னா எனக்கு பிடித்தவர்களோடு கூட மாத்திரம் தான். என் மைண்ட் செட் யாருக்கு அவங்களோட மாத்திரம் தான் என்ன பண்ணுவேன், போய் இருப்பேன், அவங்களோட பழகுவேன், அவங்களோட நேரத்தை செலவழிப்பேன், எல்லாமே நான் பண்ணுவேன். தட் இஸ் ஃபெலோஷிப். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ஃபெலோஷிப் தான் இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் இங்கே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இதை தவறாகவே பழகி அதான் சொல்லணே, ஒரு 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 பரிதாபத்திற்குரியதான கிறிஸ்தவனுடைய நிலைமை அல்லது பரிதாபத்துக்குரியதான கிறிஸ்தவன் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லலாம்? யாரை சொல்லலாம்? இல்லைங்க ஐயா, வேற ஒருவேளை அது இந்த வார்த்தை யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ அவர்களெல்லாம் பரிதாபத்துக்குரியதான கிறிஸ்தவர்கள். தங்களுடைய அண்டை வீட்டாரின் பெயர் தெரியாத அத்தனை கிறிஸ்தவர்களும் பரிதாபத்துக்குரியவர்கள். தயவுசெய்து சிரிப்பில்லைங்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன், சீரியஸாக நாம் எடுத்து பார்க்கக்கூடியதான ஒரு விஷயம். முதலாவது நாம் கடவுளை அறியாத மக்களிடத்தில் அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி காட்டும்படியாய், அவருடைய இரக்கத்தை நாம் அவர்களுக்கு காட்டும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் இன்னும் அந்த மக்களுக்கு அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் காட்டலை அப்படின்னா நம்ம என்ன கிறிஸ்தவங்க? அப்போ எப்பொழுதுமே நான் கடவுளுடைய நோக்கத்தை தாங்க அறிஞ்சு நான் செயல்படணும்னு நினைக்கிறேன். எப்பவும் கடவுளுடைய சித்தம் என்னோட அறிஞ்சு தாங்க நான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இதுதான் அவருடைய நோக்கம் வெளிப்படையாய் சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக நம்ம எல்லாம் கடவுள் அழைச்சிருக்கிறார் அப்படின்னு. அப்போ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசினா யார் அந்த பிறன்? யார் அந்த தான பிறன் அப்படின்னு தானே காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னா லூக்கா 10வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரையிலும், ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகேவுக்கு புறப்பட்டு போகையில் அவன் கல்லன் கையில், ஆமாம் இது லாங் என்ன சொல்லுது ஒரு பேசேஜ், 25லேருந்து 37 12-13 வசனங்களை உள்ளடக்கியது. லூக்கா 10வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரையிலும் நமக்கு வெரி ஃபெமிலியர், நமக்கு தெரிஞ்ச நல்ல வசனம் தான். ஆனால் இப்போ 36வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 10:36-37. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? ஓகே, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இப்போ இங்கே என்ன சொல்றாரு? அடையப்பா, ஒரு மனுஷன் வீட்டிலேருந்து புறப்பட்டு வெளியில் வரும் பொழுது கள்ளர் கையில் திருடன் கையில் மாட்டிக்கிட்டான். அந்த திருடன் அவனை அடித்து குற்றும் கொலையமாக விட்டுட்டு அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டான். இப்போ அவன் சாக உயிருக்கு போராடிட்டு ரோட்டில் இருக்கிறான். இப்போ அவனுக்கு என்ன தேவை? நமக்கு போய் உதவி செய்ய மனது தேவை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக படித்தோம், நார்த் இந்தியாவில் ஆந்திராலேயோ சவுத் இந்தியா நார்த் இந்தியா தெரியல, சரியாக பார்க்கல, ஒரு லாரி டிரைவர் ஆக்சிடெண்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. ரத்தத்தோட ஸ்டேரிங்கில் அப்படியே இருக்கிறார், கண்ணாடி உடஞ்சி. வந்த மக்கள் செல்ஃபி எடுக்கிறாங்க, அவர்கிட்ட இருக்கிற செல்ஃபோனை மற்றதெல்லாம் திருடிட்டு போகிறாங்க. உதவி செய்ய யாருமே இல்லை, மோசமான நிலைமை. ஆமாம், நீங்கள் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது எக்ஸ்தலம் மேபி ட்விட்டர், பழைய பேர் ட்விட்டர், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். இல்லாட்டா டெய்லி கண்டு வரக்கூடிய நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். இல்லாட்டா எஃபியில் ஒரு சிலர் ஷேர் பண்ணியிருக்கலாம், அதில் வீடியோ இருக்கும். பாருங்கள், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவர் அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. ஸ்டேரிங் அப்படியே நெஞ்சில் அடித்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் அந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் பணத்தையும் மொபைலையும் எடுக்க தான் கூட்டம் வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க, உதவுவதற்கல்ல. எதற்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஒருத்தன் ஒருவேளை நம்மளை அந்த இடத்துல வச்சு பாருங்கள். ஒரு இடத்துல நம்ம எதை தேடுவோம்? நமக்கு யாராவது உதவி
செய்வாங்களான்னு. ஒரு ஆசாரியன் வந்தான், ஒரு லேவியன் வந்தான். அவங்களாம் யாருங்க? நம்மை போல பக்திமான்கள், கடவுளுக்காக வாழ்கிறவங்க, பைபிள் முழுவதுமாக கரைச்சி குடித்தவங்க. அப்படி வரும்பொழுது ஐயோ சண்டே நேரமாகி போச்சு, 9 மணி ஆகி போச்சு, பாஸ்டர் திட்டுவார், ஐயோ ஆராதனை ரோட்டில் யார் கடந்தா என்னான்னு ஓடி வந்தோம் அப்படின்னா லேவியனை போல, ஆசாரியனை போல. ஆனால் சமாரியன் கடவுளை அறியாதவன், கடவுளால் அந்த யூத மக்களால் தீண்டத்தகாதவன் என்று ஒதுக்கப்பட்ட ஜனம். ஸோ தீண்டத்தகாதவனாய் ஒதுக்கப்பட்டதான ஒருத்தன் வந்து அடிப்பட்டவனை என்ன பண்ணுறான்? தூக்கி எல்லாத்தையும் தொடச்சி காயத்துக்கு மருந்து போட்டு அதோடு அப்படியே விட்டுருந்தானா பரவாயில்ல, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி அதற்குண்டான செலவுக்கு உண்டான பணத்தையும் கொடுத்து, ஒருவேளை பில்லு எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா சொல்லுங்கப்பா, நான் ஒரு விஷயமா போகிறேன், மீண்டு வரும்போது உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் வந்து தரேன்னு கடைசி வரையில் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறார். இப்போ இயேசு ஆனவர் இந்த காரியத்தை தன்னுடைய சீஷரிடத்தில் சொல்லிட்டு, இந்த 3 பேரில் யார் பிறன்? அப்போ 39வது வசனம், 37வது வசனம். அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்யாதவனே என்றான். இந்த 3 பேரில் யார் கள்ளன்? அவனுக்கு இரக்கம் செய்யாத, அவனை கொலையுமா குத்துயிருமா விட்டுட்டு போனவன் கிடையாது, அவனுக்கு இரக்கம் செய்யாதவன். அப்போ நம்முடைய நெய்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள். ஆமாம் பாருங்கள், தயவு செஞ்சு வசனம் அப்படி தானே இருக்கு. அவனுடைய பிறன் யாருங்க ஐயா? இரக்கம் செய்யாதவன் கள்ளன், இரக்கம் செய்தவன் பிறனாய் இருக்கிறான். 37 அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே. ஆமாம், who is our neighbor? Those who need the help. எவருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்கள் தான் நம்முடைய பிறன். ஆச்சுங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொல்லதை கவனமாக கவனிச்சிருந்தீங்களா? இந்த குழப்பம் வந்திருக்காது. எவர் ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறதான பொழுது அதை செய்யாமற் போகிறாங்களோ அவன் தான் கள்ளன் நான் சொன்னேன், அவன் தான் திருடன். அடித்து போட்டு போனவங்க கூட திருடன் கிடையாது, உதவி தேவைப்படும் பொழுது. நல்லா கவனிங்க. ஆனால் இப்போ நம்முடைய பிறன், எனக்கு நெய்பர் யாருன்னா, யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவர்கள் எல்லாருமே. இதை நான் நிறைய முறை நம்ம சர்ச்சில் சொல்லிக்க, மீண்டும் திரும்ப நான் சொல்கிறேன். ஜார்ஜ் கரெக்டாக சொன்னார், ஹூ இஸ் யுவர் நெய்பர்னா பக்கத்தில் இருக்கிற ஜெமியை காட்டினார். உண்மைதான், ஜார்ஜுடைய உதவி ஜெமிக்கு தேவைப்பட்டதுன்னா உண்மையில் அந்த நேரத்தில் அவருடைய பிறன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், வீட்டில் இருக்கிற பசங்க, வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ் எல்லாமே நீங்கள் நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். மனைவி கஷ்டப்படும் பொழுது ஹஸ்பண்ட் வேலை செய்வதிலையோ இல்லை மனைவிக்கு வீட்டு வேலைகளை கணவன் உதவி செய்வதிலையோ தவறு கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு பெருங்குத்தமே கிடையாதுங்க. ஏன்னா இவர் சப்போர்ட் பண்ணுறாரு, இவர் செய்வாரானா நான் செய்வேங்க, அதெல்லாம் நான் வந்து வெளிப்படையாகவே சொல்லுவேன். அதில் எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. என்னுடைய குடும்பம் ஆன பிறகு என்னுடைய குடும்பத்துக்கு நான் செய்யாமல் வேறு யாராவது வந்து செய்வாங்க. அப்போ மனைவிக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கணவன் உதவி செய்யணும். அம்மாவுக்கு உதவி தேவைப்படுதுன்னா பிள்ளைங்க செய்யணும். ஆனால் தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யாமல் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ உதவி செய்ய போகிறேன், எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன், இப்போ நான் ரோட்டில் அடிபட்டு கிடக்கணும் எப்படி நான் காப்பாற்றுனேன்னு சொல்லிட்டு வீட்டில் நீ எந்த உதவியும் செய்யாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த காரியத்தை பெருசாக பேசாத. ஏன்னா தேவைப்படும் உன் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அவங்க உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாங்க, வேற எங்கேயோ நீ உன் பார்வையை நீ வச்சுக்கிட்டு இருக்கிறியே. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அப்பா கடைக்கு போயிட்டு வாடா, அம்மா கடைக்கு போய்ட்டு நான் போக மாட்டாங்க. வெளியில் போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தம்பி போயிட்டு ஏன்னா உடனே போயிட்டு வந்துடுவாங்க. அப்பா வேலை சொல்லும் போது அம்மா வேலை சொல்லும் போது வேணான்ட்டு வீட்டை விட்டு வெளியில் வரவங்க பக்கத்து வீட்டை தம்பி வெளியில் தானே போகிறது செய் அப்படின்னா இதோ அப்படின்னு அடுத்த நிமிஷம் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. மேலே இந்த அம்மாவை அப்பாவோ சோகமாக பார்க்க வேண்டியதான், கீழே இருந்து என்னடா இவன் இப்படி இருக்கானு. ஆனால் நமக்கு அடுத்தவங்கள்ட்ட உனக்கு நான் எப்படி நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் பார்த்தியா, பரவாயில்ல இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், ஒழுங்காக வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் எந்த கதையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. முதல்ல நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய உதவி யாருக்கு தேவை படுகிறதோ அவர்களுக்கு நீங்கள் செய்யறது, அவங்க தான் உங்களுடைய பிறன். அப்போ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்றது. என்னுடைய குடும்பத்தையும் தாண்டி என் வீட்டாரிகளை யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க உதவி கேட்கும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இரண்டாவது நோக்கத்தை நீங்கள் இன்னும் என்ன பண்ணல, செயல்படுத்தவே
இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க உதவி கேட்டால் கூட, அல்லது ஆஃபீஸில் நண்பர்கள் உதவி கேட்டால் கூட இங்கே திட்டுவாங்க, நீங்களாம் அவனுக்கே செய்கிற. அவங்க என்ன, அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க அங்கே போய் உதவிகளை கேட்கட்டுமே, அங்கே எங்கே இருக்கா. நம்மக்கிட்ட ஒருத்தர் தேவைன்னு வந்துட்டா நம்மளால் முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாகவே நாம் அவர்களுக்கு நாம் செய்யணும். எபிரேயர் 13:1, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். தட்ஸ் ஃபைன். ரெண்டு விஷயங்கள். இதே வார்த்தை தாங்க ரோமர் 12 ரிப்பீட் ஆகுது. அதே வார்த்தை தான் ரோமர் 12 ரிப்பீட் ஆகுது. எங்க 10வது வசனம் சொல்லப்படக்கூடியதான காரியம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல ஒருவர் பட்சமாயிருங்க. 13வது வசனம், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். என்ன அர்த்தங்க? அப்படிப்பட்டதான விஷயத்துக்கு ஆர்வம் காட்டுங்க. அப்படிப்பட்டதான விஷயத்துக்கு ஆர்வம் காட்டுங்க. தெரியாதவர்களுக்கு உதவி. ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். பாஸ்டர் சொன்னாரே, தயவு செஞ்சு முகம் தெரியாத என்னால் லிஃப்ட் கேட்டு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறத பொறிச்சிட்டு போயிட்டானா, என்னையா அவன் சொல்லி கொடுத்தான். நடக்குது. அதனால் நாம் கொஞ்சம் நாணமாக, யாருமே இல்லாத ஒரு இருட்டான இடத்துல ஒருத்தர் கை காட்டி லிஃப்ட் கேட்டால் புரிஞ்சுக்கணும், இந்த இடம் ரொம்ப டேஞ்சர். முதல்ல அந்த இடத்த விட்டு நம்ம விலகி ஓட பார்க்கணும். அதை விட்டுட்டு இருட்டில் யாருமே இல்லை, தனியாக இருக்காங்க, பாவம் நம்ம லிஃப்ட்டு கொடுப்போம் அப்படின்னா நம்மளை செச்சலில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு தான் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நமக்கு யாராவது ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுக்க வேண்டிய அளவுக்கு வந்துடணும். ஆகவே செய்வதை கவனத்தோடு கருத்தோடு செய்யுங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஸோ அப்படி என்னால் செய்ய முடியுமா? எப்படி என்னால் செய்ய முடியும்? அந்நியரை உபசரிக்க முடியுமா? மனமும் வந்து உபசரிக்க முடியுமா? அவரிடத்தில் அன்பு காட்ட முடியுமா? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்பது அன்பு காட்டுவது. அன்பு காட்ட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நாம் மற்றொருடத்தில் நம்முடைய அணுகுமுறை என்பது அன்போடு இரக்கத்தோடு இருக்கணும்னு கடவுள் சொல்லி கொடுத்துருக்கிறார். நாம் ஒரு சர்ச்சாக இருக்கிறோம், நாம் ஒரு சபையாக இருக்கிறோம், நம்ம வெளி மக்களை நம்ம சந்திக்கிறோம், அல்லது நான் சபையாக இருக்கிறதான பொழுது, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதான பொழுது, அவர் எனக்கு கொடுத்த கட்டளையின் பிரகாரமாக நான் மற்றவர்களை நான் நேசிக்கிறேன்னா அதிகாரத்தோடு போகக்கூடாது, அதிகாரம் காட்டக்கூடாது அங்கே. அல்லது நாம் உதவி செய்கிறவர்களுக்கு நம்முடைய உதவி தேவைப்படுகளை நம்ம தரக்குறைவாக நாம் என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது, நினைக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், இரக்கம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இதெல்லாம் முடியுமாங்க அப்படின்னா நிச்சயமாக முடியும். அதை தான் ஒவ்வொரு வசனமும் என்ன பண்ணியிருக்கு, சொல்லியிருக்கு. பரிசுத்தவான்களுடைய குறைவில் நீங்கள் உதவி செய்யுங்க, அந்நியரை உபசரிக்க. ஆனால் அடுத்து எப்படி நம்ம நாடணும், எப்படி நாம் செய்ய முன் வரணும், எந்த எண்ணத்தோடு கூட நாம் அவரிடத்தில் போகணும். தென் வாசிங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களே ஆசீர்வதிங்கள். உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். தென் அடுத்து சந்தோஷப்படுகிறவர்களே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களே அழுங்கள். ஸோ இந்த கம்யூனிட்டியில், இந்த சமுதாயத்தில் அல்லது இந்த சமூகத்தில் கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடியதான பொறுப்பு ஒன்று, அந்நியரை நாம் உபசரிக்கணும். அந்த உபசரிப்புன்னா அவன் அழுதானா அவனுடைய துக்கத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுது. அவன் சிரிச்சானா அவனுடைய சந்தோஷத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுது. அழுகளோட அழுங்கள், சந்தோஷப்படுகளோடைய சந்தோஷப்படுங்க. இன்றைக்கி வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா போகிறதில்ல. கேட்டால் நாங்கள் கிறிஸ்தவங்க. கேட்டால் யார்? நாம் கிறிஸ்தவங்க. உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன். பக்கத்து வீட்டில் ஒரு துக்ககரமான காரியங்கள் நடந்தால் கூட எட்டி பார்க்காத கிறிஸ்தவர்கள் அநேகர் உண்டுங்க. நான் உங்களை சொல்லலைங்க, தயவுசெய்து உங்களை நான் சொல்ல. எனக்கு தெரிந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு தெரிந்து பார்த்தும் கூட நான் இருக்கிறேன். பக்கத்து வீட்டில் ஒரு காரியத்தை தான் வீட்டை பூட்டிக்கிட்டு அடைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. அவங்களுடைய துக்கத்தில் பங்கு கொள்ளாமல், அவங்களுடைய துக்கத்தை விசாரிக்காமல், என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாத வெறும் என்ன சொல்கிறது, குறுகிய மனப்பான்மை உடையதான கிறிஸ்தவங்க, மோசமான கிறிஸ்தவர்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, அழுகளோட அழு, சந்தோஷப்படுறோட. அது எப்படிங்க? அவன் எதிரியாச்சே, எனக்கு ஏகப்பட்டதான கஷ்டத்தை கொடுக்குறானே, எனக்கு பிரச்சனையை கொடுக்குறானே, அவன் வீட்டில் ஒரு துக்கம்னா நான் போய் விசாரிக்கிறதா? நாம் சந்தோஷப்படுவோம். கடவுளின் ஜபத்தை கேட்டார், கடவுளின் ஜபத்தை கேட்டார். அதுக்கு வசனம், உன்னை நிந்தித்தவர்கள் உனக்கு எதிராக வந்தவர்கள் இல்பொருள் ஆவார்கள், நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும்
பழைய ஏற்பாட்டை நீ கையில் எடுத்தீங்கன்னா சரி, அது வேணாம், நமக்கு விடுங்க. ஆனால் இங்கே சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை நேசிங்க, உங்கள் நின்பக்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 6 அதிகாரம். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் பிதா பூரண சர்க்குணாக இருப்பது நீங்கள் அவரை போலவே இருக்கிறீங்கன்றதை நீங்கள் காட்டுவீங்க. உங்களை நிந்தித்தவர்களை நீங்கள் என்ன தான் பண்ணணும்? ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி, அப்படியே ஆசீர்வதிக்க வேண்டியதான் டேப்பா நீ நல்லாடுறா அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் சொல்ல போகிறீங்களா? ஒருத்தருக்கு நான் எனக்கு கெடுதல் செஞ்சிட்டாங்க, அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன்னா, ஹலோ ஓகே, அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிக்க. ரோமர் 12. பரிசுத்தவான்களுடைய அதுக்கு அடுத்தது உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதன் அடுத்து ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சவியாதிருங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி. அப்போ இங்கே ஆசீர்வாதம் என்பது எதை குறிக்குது? இங்கே ஆசீர்வாதம் என்பது ஆசீர்வாதம் எதை குறிக்குது? அவங்களுக்கு விரோதமாக எதையும் பேசாமல் இருந்தாவே போதும். நீ போய் அவனுக்கு நீ நல்லதெல்லாம் செய்ய வேணாம். நீ போய் அவனுக்கு நல்லது எதுவும் செய்ய வேணாம். அவனுக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தீனாவே நீ அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். சபிக்காதீங்க அப்படின்னா மோசமான வார்த்தைகளையோ அவதூறுகளையோ அல்லது மற்ற எந்த ஒரு காரணம் நீங்கள் பேசாமல் அமைதியாக இரு போதும். அதுவே அதை சொல்கிறார். அதன் அடுத்து சொல்கிறார், ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிருங்கள். தென் அடுத்த வார்த்தை, சந்தோஷப்படலுடைய அழுகனுடைய. ஆமாம், உன்னுடைய எதிரியை நீ ஆசீர்வதிக்கிற அப்படின்னா நம்பர் 1, அவனுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் நீ பேசாத. நம்பர் 2, அவன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவனோடு கூட இருக்க பாரு. அவன் வீட்டில் சந்தோஷமாக பங்கு கொள்ள பாரு, அவன் வீட்டில் துக்கமாக பங்கு கொள்ள பாரு. புரிகிறதா? தென் அடுத்து, இதை எப்படி நம்ம செய்யலாம்? முடியும். எப்படி முடியும்? தென் அடுத்து, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க. ஒன் மைண்ட். தென் அப்புறம் மேட்டிமையானவைகளை சிந்தியாதீங்க. தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். சொல்றாரு, நான் ஒரு இடத்தில் அன்பு காட்டணும்னா, நான் ஒருவருக்கு ஒருவர் நான் கடவுளை அறியாத மக்களிடத்தில் நான் இரக்கம் காட்டணும்னா, நான் போகக்கூடிய வழி அது தாழ்மையாக இருக்கணுமே தவிர மனமேட்டிமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பார்த்தியா, நீ எனக்கு எவ்வளோ கெட்டது செஞ்ச, ஆனால் இங்கே நிற்கிறேன், நான் எவ்வளோ பெரியவன் காட்டுறதுக்காக போயிடாதீங்க. நான் எவ்வளோ பரிசுத்தவான், எவ்வளோ நீதிமான், எவ்வளோ நான் நல்லவன்னு காட்டுறதுக்காக போகாதீங்க. இது என்னுடைய கடமை, இது என் கடவுளுடைய நோக்கம். யார் என்ன சொன்னாலும் சரி, அவருக்காக அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன் என்பதை நான் உணர்ந்ததற்காக நான் அங்கே போகிறேன்னு இருக்கணும். நாம் யாருன்னு காட்டுறதுக்காக நாம் இருக்கக்கூடாது. அப்போ நோக்கம் 2, நம்மை நேசிப்பது போல பிறரை நாம் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? குறுகிய பார்வையோடு கூட நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியதான மக்களிடத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் அவர்களை நம்ம நேசிக்கணும். அதற்காக தான் கடவுள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். அவர் அழைத்த நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்தில் நாம் செல்லும் பொழுது மனமேட்டிமையாய் நம்ம போகக்கூடாது. தாழ்மையாய் போய் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நாம் உதவி செய்யணும். நிச்சயமாக இதை என்னால் செய்ய முடியுமா, அந்த அளவுக்கு நான் நல்லவனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நம்மளால் செய்ய முடியும். எந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும்? ரோமர் 12:1-2. ரோமர் 12:1-2. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியதான காரியத்தை எல்லாம் என்னால் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சரண்டர் யுவர் லைஃப் டு காட். எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, எவர் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அவர்களால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும், இந்த காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா இந்த வசனத்தோட கடைசி சொல்லுது, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ளதான அந்த 6 கடைசியாக நம்ம பார்த்தோம். கூடி வரும்போது மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நம்ம செய்கிறது மாத்திரம் ஆராதனை அல்ல, ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கை நமக்கு ஆராதனை தான். அந்த ஆராதனை எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டதான ஒரு விஷயம். யார் யாரெல்லாம் நாம் ரட்சிக்கப்படுகிறதான பொழுது அல்லது இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறதான பொழுது, ஆண்டவரை என் வாழ்க்கையை உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்போம், நாம் வந்திருப்போம்.
என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய கருத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தான், உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி தான் அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் என்ன பண்ணியிருப்போம், நாம் வந்திருப்போம். ஒருவேளை நாம் ஒப்பு கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம மனதில், நம்முடைய எண்ணத்தில் ஒரு திரை ஒன்று மூடி இருக்கும். அந்த திரை என்பது நம்முடைய மனம் புதிதான எண்ணங்களுக்குள்ளாக அல்லது நம்முடைய மனம் மறுரூபம் ஆகாதபடிக்கு ஒரு தடையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். 2வது வசனம் ரோமர் 12:1-2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ நான் ரட்சிக்கப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை கடவுளுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். கடவுளுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறதான பொழுது அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம் எது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய மனம் புதிதாக்கி கொண்டே வருகிறது. பழைய எண்ணங்கள் அல்ல, பழைய நினைவுகள் அல்ல, பழைய நோக்கங்கள் அல்ல. இப்போ எல்லாமே கடவுளுடைய நோக்கத்தை நான் எப்படி செய்கிறது எண்ணம் எனக்குள்ளாக உருவாயிட்டு இருக்கிறதுனால என் மனம் மறுரூபமாயிட்டு இருக்கு. ஒருவேளை நான் வாயில் ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெயரளவில் சொல்லிவிட்டு உண்மையாகவே மனதளவில் நான் என்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு நான் அர்ப்பணிக்கலை அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், சர்ச்சில் இருந்து ஆராதிக்கக்கூடியதான நம்ம அனைவரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் அப்படி நான் உண்மையான என் வாழ்க்கையை நான் சரண்டர் பண்ணல, என் மனதை அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கல அப்படின்னா மறுரூபமான எண்ணம், நல்ல தாட்ஸ், நல்ல எண்ணங்கள், நல்ல பார்வை, நல்ல செயல்கள் வரக்கூடாதபடிக்கு என்னுடைய மனம் எப்படி தான் இருக்கும், ஒரு திரையோடு கூட தான் இருக்கும். மற்ற இடத்துல ஈஸியாக என்னை போக முடியாதபடிக்கு ஒரு பேரிகார்டு, ஒரு தடை என்னுடைய உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற இடத்தில் இயேசு நன்மை காட்டக்கூடாதபடிக்கு ஒரு தடை எனக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இயேசு இடத்துல ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அர்ப்பணிக்கிறார்களோ, அந்த டைம் அந்த எண்ணத்தையும் அந்த தடையையும் கடவுள் உடைக்கிறார். அப்போதான் இப்போ என்னுடைய எண்ணம், என் பார்வை மாறுது. நான் ஒப்பு கொடுக்கப்படலை, நான் ஒப்பு கொடுத்துறேன்னு வாயில் மாத்திரம் நான் சொல்கிறேன், முழு மனசோட இன்னும் நான் வரல. ஆனால் இப்போ நான் சர்ச்சுக்கு வரேன்னா என் பார்வை சர்ச்சுன்றது ஒரு இடமாகவோ அல்லது ஒரு சாதாரண ஒரு கூட்டமாகவோ தான் எனக்கு தெரியும். கடவுளுடைய நோக்கம் எது என்பதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நான் ஒரு குறுகிய உணர்வுள்ளவனாக, குறுகிய எண்ணம் உள்ளவனாக தான் நான் சர்ச்சுக்கு வந்துட்டு நான் போயிட்டு இருப்பேன். ஏன்னா நான் சரண்டர் பண்ணல, என் பார்வையின் கோணங்கள், எண்ணங்கள் இன்னும் என்ன ஆகலை, புதிதாக்கப்படலை, மறுரூபம் அடையலை, மாற்றப்படலை. உலகத்தில் நான் எப்படி இருந்தேனோ அதே போல் தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், சர்ச்சுக்குள்ளே நான் இருக்கிறேன். அதுதான் அடுத்த வருஷம் சொல்லிங்க, உலகத்துக்கு ஒத்ததான வேஷம் தெரியாதீங்க, வெளியில் நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான். ஆனால் என் பேர் கிறிஸ்டியன், என் பேர் சர்ச்சுக்குள்ள விசுவாசி, என் பேர் பரிசுத்தவான், என் பேர் நீதிமான், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். ஆனால் அந்த தடை இன்னும் சரியானபடி அவர்களை ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்னை சர்ச்சுனா என்னன்னு புரிஞ்சு வைக்க மாட்டேங்குது, சபையினா என்னன்றதான அறிவும் நோக்கமும் எனக்கு இல்லை. ஏதோ மற்றவர்களை போல் நானும் வரேன், உட்காரேன், எந்திரிக்கிறேன், கேட்குறேன், போகிறேன், எந்த ஒரு மாற்றத்தை என்னால் பார்க்க முடியல. ஆனால் முழுவதுமாக என்ன நான் கடவுள்கிட்ட நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தடையை கடவுள் உடைக்கிறார். என் எண்ணத்தை அவர் மாற்றார், என் பார்வையை இப்போ மாற்றுகிறார். இப்போ கடவுள் அவருடைய சரீரமாகிய சர்ச்சை எப்படி பார்க்கிறாரோ அப்படி இப்போ நான் என்ன பண்ண நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய உறவு, இது என்னுடைய சமூகம். இதுலேருந்து நான் எதை நான் செய்ய போகிறேன், இதுலேருந்து நான் எப்படி நான் நடக்க போகிறேன். அப்போ இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய சமூகம், இது என்னுடைய உறவு, இது அவருடைய உடல் அப்படின்னு சொல்லி நினச்சா நான் ஃபங்க்ஷன் ஆகணும், நான் செயல்படணும்னா அவருடைய நோக்கம் என்ன, அவரை அறியாத மக்களிடத்தில் நான் போகணும். எப்படி போகணும், அவர் எப்படி அன்பு காட்டினாரோ அதே அன்போடு, அதே இரக்கத்தோடு, அதே தாழ்மையோடு கூட நான் அவரிடத்தில் என்ன பண்ணுவேன், நான் போவேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுளுடைய அன்பை எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சுய சக்தியினாலேயோ சுய பலத்தினாலேயோ உருவாக்கி கொள்ள முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா ரோமர் 1வது அதிகாரத்துலேருந்து 9வது அதிகாரம் வரையும் நம்ம படிக்கணும், இல்லைன்னா 8வது அதிகாரம் வரையும் நம்ம படிக்கணும். நாம் யார், நம்ம பாவி, ஒன்றுக்கு தகுதி இல்லாதவன், அவருடைய மகிமையை இழந்தவங்க, தண்டனைக்கு உரியவங்க, எதிரியாக இருந்தோம், சத்துருவாக இருந்தோம். அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு நம்மளை எல்லாமே ரட்சித்தது. அந்த ரட்சிப்பினுடைய அடையாளம் அவருடைய அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5. மேலும்
பரிசுத்த ஆவி என்னும் தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கையில் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தவே படுத்தாது. அந்த அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே தேவனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற. அப்போ நான் பாவியா இருந்தேன், கடவுளத்தினுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறதான பொழுது, அர்ப்பணிக்கிறதான பொழுது, அவரை ஏற்றுக்கொள்கிறதான பொழுது அவருடைய அன்பு எனக்குள்ளாக என்ன பண்ணுகிறது? ஊற்றப்படுகிறது. ஆகவே தான் ரோமர் 12:9 உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஏன் உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக? இதுவரைக்கும் மனிதனுடைய அன்பு தான், என்னுடைய அன்பில், என்னுடைய சுயநலமான அன்பில், தியாகம் இல்லாத அன்பில், அக்கறை இல்லாத ஒரு அன்பில் நான் மற்ற இடத்துல நடந்துக்கிட்டு இருந்தேன். நான் யாருக்காவது ஒரு உதவி நான் செய்கிறேன்னா, அல்லது யாருக்காவது என்னோட உதவி தேவைப்படுவதற்கு நான் இறக்கம் காட்டான்னு சொன்னால் எதையாவது ஒன்று நான் எதிர்பார்த்து நான் செஞ்சுருப்பேன். எதையாவது ஒன்று எதிர்பார்த்தா நான் செஞ்சுருப்பேன். அது சுயநலமற்றதான அன்பல்ல, சுயநலத்தோடு கூடி காட்டக்கூடியதான அன்பு. நான் உனக்கு நான் செய்கிறேன்ல, எனக்கு நீ இதை செஞ்சியா? அதனால் தயவுசெய்து கிறிஸ்துவை நமக்கு நான் சொல்கிறது, யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் எதிர்பார்க்காதீங்க. அடுத்தவங்க நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த செய்யக்கூடியதான செயலுக்கு உண்டானதான நன்மை நம்ம வாழ்க்கையில் பார்க்க மாட்டோம். நிறைய பேர் நம்ம திட்டுவோம், நிறைய பேர் நம்ம நினைப்போம், நான் இதெல்லாம் செஞ்சேனே அதெல்லாம் செஞ்சேனே. நமக்கு என் வேலை இதுதான், கடவுள் என்ன இதுக்காக வச்சுக்கிறார், அவங்க நினச்சா என்ன நினைக்கலாம் என்ன, அவங்க எனக்கு நன்றியாக இருந்தால் இல்லைன்னா என்ன, நான் என் குணத்தை மாற்றிக்க முடியாது. ஏன்னா எப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவிடத்தில் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேனோ அப்போ என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்றீங்களா? உங்கள் லைஃப் இன்னும் மாற்றப்படவே இல்லைன்னா நீங்கள் இன்னும் கடவுளுடைய கையில் உங்கள் வாழ்க்கையை சரண்டர் பண்ணலன்னு அர்த்தம். கடவுளை அறியாத மக்களை என்னால் நேசிக்க முடியல, அவரிடத்தில் அன்பு செலுத்தப்பட முடியல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் மாற்றப்படவே இல்லை, மாற்றங்களை இன்னும் சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்போ எவர் ஒருவர் இயேசுவினால் வரக்கூடியதான மாற்றத்தை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்கிறார்களோ, மனம் புதிதாக்கப்படுகிறதோ, எண்ணங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்களால மாத்திரம் தாங்க அடுத்தவங்களை நேசிக்க முடியும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிறதுனால நம்மளால் ஒன்றும் செய்யவே முடியாது. இயேசுவினுடைய அன்பு தன்னலமற்றது, இயேசுவினுடைய அன்பு தியாகமானது, இயேசுவினுடைய அன்பு மற்றவர்களுக்கு கருணை உள்ளது, கரிசனை உள்ளது. நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன் கடவுளை அறியாதவர்களுக்கு, அல்லது நான் ஒரு இடத்துல நான் அன்பு காட்டுகிறேன்னா, அவங்களை நான் கேர் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் தான் அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். எத்தனை பேர் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால என் குடும்பத்தினர் என்னை புறக்கணிச்சிட்டாங்க, என் குடும்பம் என்கிட்ட பேசுறதில்ல, என் நண்பர்கள் என்கிட்ட பேசுறதில்ல, அதனால நானும் அவங்கக்கிட்ட பேசுறதில்லைன்னு சொன்னால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க வேணாம், இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டிருக்க வேணாம். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டனா உன்னை நிந்தித்து வரல, ஆசீர்வதி, உன் சத்துருக்களை நேசின்றாங்க. உன்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த சமுதாயம் உன்னை ஒதுக்குது, உன்னுடைய சமூகம் உன்னை ஒதுக்குது, உன்னுடைய உறவுகள் உன்னை ஒதுக்குறாங்கன்னா அவங்க இடத்துல அன்பு காட்டு. அன்பை விட பெரிய செயல் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன வெறுத்தாங்க, அதனால நானும் ஒன்று இருக்குது. அதெல்லாம் அந்த 3 புத்தி இருக்குதுங்க, 3 புத்தி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1, எனக்கு நல்லது செஞ்சால் நான் உனக்கு, இது மனுஷ புத்தி, உனக்கு நல்லது செஞ்சால் நான் நல்லது செய்வேன், நீ எனக்கு கெட்டது செய்ய நான் கெட்டது செய்கிறேன். அது கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ எதை கொடுக்குறியோ அதை நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன், இது மனுஷ புத்தி. இன்னொரு புத்தி இருக்குது, நீ என்ன தான் நல்லது செய்ய அவன் தீமை செய்யுது, இது எதிரி, நமக்கு எதிரியாக இருக்கிறவருடைய புத்தி. என்ன தான் நல்லது செய்ய, ஆனால் அவங்களுக்கு நல்லதே நினைக்க மாட்டோம். அவன் வீட்டில் ஏதாவது நடக்குமா, அவனுக்கு ஏதாவது நடக்குமா, அதுதான் நம்ம நினச்சிட்டு இருப்போமே தவிர நல்லதே நமக்கு யோசிக்கவே தோணாது. இது பிசாசனுடைய புத்தி. என்ன தான் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது நினைக்கிறது கடவுளுடைய புத்தி. இப்போ நான் மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறேன், என் எண்ணம் புதுசாக இருக்குது, என்னுடைய பார்வையின் கோணம் புதுசாக இருக்குது அப்படின்னா நான் யாராக இருக்கணும்? என்ன தான் ஒருத்தர் எனக்கு தீமை செஞ்சாலும் அவனுக்கு நான் செய்ய வேணாம், நினச்சா போதும். நீங்களாம் செய்ய வேணாம் சாமி, நினைங்க போதும். ஏன்னா அது நம்மளால் முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைங்க, அது போதும். ஏப்பா என்ன குடும்பம் நல்லா இருந்தால் போதும், பண்ணி நல்லாரு. அந்த எண்ணம் முழு மனதோடு இங்கேருந்து வரக்கூடாது. முழு மனதோடு நம்ம நினச்சோன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம வாழ்க்கையை கடவுள் கையில் ஒப்பு கொடுத்து கடவுள் என்னை மீட்டெடுத்திருக்கிறான்னு அர்த்தம். அதனால தான்
கேட்டுக்கு போகிற வாசல் எவ்வளோ பேர் வேணாலும், ஆமாம் இன்றைக்கி சர்ச்சு டோர் ஓப்பன், யார் வேணாலும் எப்படி வேணாலும் வந்து உட்காரலாம். ஆனால் உட்காரவங்க எல்லாமே, ஆமாம் தயவுசெய்து இங்கே உட்காரவங்க நம்ம எல்லாருமே நீதிமான் நினச்சிடாதீங்க. இங்கே உட்கார நம்மன்னு தான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே பரிசுத்தம், நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டுக்கோ நினச்சிடாதீங்க. இதில் 1-2 தான் நம்ம தேர்வோம். மீதி எல்லாமே ரட்சிப்பின் போர்வையை போத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். பேருக்கு மற்றவர்களுக்கு முன்பாக நான் கிறிஸ்தவன் காட்டுறதுக்காக நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த எண்ணமும் செயலும் எவருடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறதோ அவர்கள் தான் கடவுளுடைய அந்த 2வது கட்டளை நோக்கத்தை புரிந்து சபனா நான் இதை நான் செய்யணும், நான் திருச்சபையை நான் இந்த காரியத்தை நான் செய்யணுன்றதான எண்ணம் நமக்குள்ளாக வரும். உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அந்த அன்பு, அந்த மாற்றம் என்னை யோசிக்க வைக்கும். என்னுடைய அன்பு எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய அன்பு அது மற்றவர்களுக்கு அது முக்கியன்றதை யோசிக்க வைக்கும். எப்போ? கடவுள் அவருடைய அன்பை நமக்கு கொடுக்கிறதான பொழுது. என்னுடைய அன்பிலே நான் இருக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு மாத்திரம் போதும். மற்றவர்களை குறித்தான அக்கறை அது தேடவே தேடாது. மற்றவருடைய நல்வாழ்க்கை குறித்தான எண்ணத்தை தேடவே தேடாது. ஆனால் கடவுளுடைய அன்பு என்னுடைய உள்ளத்தில் இருக்கு அப்படின்னா நானும் என்னை சார்ந்ததான மக்களுடைய உணர்வுகளும் மிகவும் முக்கியமானவை என்று சொல்லி உணர்ந்து நான் மற்றவர்களை நான் நேசிக்க ஆரம்பிப்பேன். போதும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே வேண்டாம். யோசிங்க, எதுக்காக நான் இங்கே இருக்கிறேன்? பாட்டு பாட, குதிக்க, கைத்தட்ட, காசு கொடுக்க, மற்ற காரியங்களை செய்ய, அதுக்கு நான் இங்கே இருக்கிறேன்னா? இல்லை ஒரு சர்ச்சுனா எதற்காக கடவுள் என்னை அழைச்சி இந்த இடத்துல வச்சுருக்கிறார்? அவரை நான் உண்மையாக ஆராதிக்கிறேன் அப்படின்னா, அவரிடத்தில் நான் உண்மையை நான் அன்பு செலுத்துகிறேன்னா, அவருடைய நோக்கத்தை அறிந்து, அவருடைய விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்றும்படியாக நான் செயல்பட ஆரம்பிப்பேன். அப்போ என்னால் கடவுளை அறியாத மக்களை தேடி போக முடியல அப்படின்னா நான் யாராக இருக்கிறேன்? நிச்சயமாக நான் இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் நான் இருக்கிறேன். அது உண்மையான அந்த ரட்சிப்பை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நான் வாழ்க்கைக்குள்ளாக நான் இருக்கிறேன். ஏன் இதை நம்ம சபையாக இருந்து நாம் செய்யணும்? ஏன் இதை நம்ம சபையாக இருந்து நாம் செய்யணும்? இதற்காக கடவுளை அறியாத மக்களை தேடி கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய அன்பை நாம் மற்ற இடத்துல காண்பிக்கணும். ஏன்? என்ன காரணம்? என்ன நோக்கம்? ஒருவேளை நாம் தேடி போகலை, நாம் போய் அவரிடத்தில் நம்ம அன்பை காட்டல வச்சுக்கோங்களேன், நாம் ஒரு ஹெல்த்தி சர்ச்சாக, ஒரு ஆரோக்கியமான சர்ச்சாக நம்மளால் இருக்கவே முடியாது. என் சபை எவ்வளோ பெரிய மெகா சர்ச் அப்படின்றதுல எனக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. என் 1000 பேர் கூடுறாங்க, 500 பேர் கூடுறாங்க. ஒரு நாளைக்கு சண்டே ஆனால் 6 சர்வீஸ், 10 சர்வீஸ். சாமி சந்தோஷம், நடத்திக்கோ. ஹெல்த்தியாக இருக்காங்களா மக்கள்? ஆரோக்கியமான சர்ச்சாக நான் இருக்கிறேன்னா? உன் பக்கத்தோட்டுக்காரன் நேசிக்கும்படியாக சொல்லி கொடுத்தா அவங்களை நேசிக்க வைக்கிறியா? குட். உன்னை வெறுக்கிற உறவுகளை நீ சொல்லி கொடுக்கிறியா? சந்தோஷம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீ தனிமரம், நீ உன்னை கடவுள் அழைச்சிருக்கிறார், நீ பெரிய ஆள், நீ அவங்களெல்லாம் தேடி போகாத, நீ தனித்து நில், உன்னை தனித்து நீ காட்டுன்றியா? தனியாக இருந்தால் கொஞ்ச நாள் வியாதி வந்து சீக்கு வந்து போயிட வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. அதுதான் உண்மை. பார்க்கறதுக்கு வெளியில் ஊட்டச்சத்து இருந்தானே மரமாய், ஊட்டச்சத்து இருந்தானே இடமாக இருக்கும். 500 பேர் 1000 பேர் எல்லாம் நோஞ்சானா இருந்தா அப்புறம் அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பலசாலி எல்லாத்தையுமே. ஆமாம், அதனால தான் ஜான் மெக்காத்தர்ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க், அவர் சொன்னது ஒரு வார்த்தை, பிசாசு ரொம்ப வஞ்சகன், ரொம்ப தந்திரசாலி, அவன் நமக்குள்ளே தான் இருக்கிறான். எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புல்பிட்டில் தான் நின்று தன்னை வெளிப்படுத்தி காட்டிட்டு இருக்கிறான்னு சொன்னார். ஆனால் நிறைய மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. கற்றுக் கொடுக்க வேண்டியதான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு தயங்குறாங்க. மேபி நான் பார்த்து அனுப்புகிறேன், ஜான் மெக்காத்தர் தான் நினைக்கிறேன், அந்த வார்த்தைகள் நான் அனுப்புகிறேன். பிசாசு எவ்வளோ தந்திரசாலி, எவ்வளோ தந்திரசாலி. அதனால் நான் வருத்தப்படக்கூடியதான விஷயங்கள் அதுவும் ஒன்று தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய பரிசுத்தம், குட், நாம் பரிசுத்தம் பண்ணால் சபையினுடைய பரிசுத்தம். பிசாசு ரொம்ப சிம்பிளாக அவன் இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கிற வேலை எதுக்கிட்ட 2 வேலை தான். ஒன்று, கிறிஸ்தவர்களுடைய போர்வைக்குள்ளாக தலைவர்களையும் மக்களையும் ஏற்படுத்தி வைத்து கொண்டு அந்த ஹோலி சர்ச்சுடைய புனித திருச்சபையினுடைய புனிதத்தை அவன் கெடுத்துட்டான்.
இன்றைக்கி சர்ச் அப்படின்னாவே இன்றைக்கி அது அதான் சொல்கிறேன், மக்கள் கூடுகிறதான கூட்டம் எல்லாமே சபையாய் மாறவே மாறாது. ஒரு சிலது மார்க்கெட்டாக இருக்குது, ஒரு சிலர் கிளப்பாக இருக்குது. ஆமாம், நிறைய சர்ச்சு ஒன்று பிஸ்னஸ் பேசக்கூடிய இடமா போயிடுது. அதுதான் மார்க்கெட்டிங் பிளேஸ். அங்கே டீலிங் தான் போயிட்டு இருக்கு. கடவுளுக்கு இவருக்கு டீலிங் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா கடவுளுக்கு ஒன்று டீல் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் இதை செஞ்சால் நான் இதை செய்கிறேன், ஆண்டவர் இதை கொடுத்தா நான் உனக்கு அது இல்லைங்க. மார்க்கெட்டு பிளேஸ் இல்லைங்க. விற்கிறதும் வாங்கிறது இல்லைங்க. ஒரு சில இடங்கள் கிளப்பாக மாறிடுச்சு. ஆடு பாடு குதி துள்ளு, உன்னை நீ பெரியப்படுத்திக்கொள் உன்னுடைய அதை தான் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லு ஃபீடிங் த ஃப்ளஷ். இந்த சரீரத்தை நம்ம திருப்திப்படுத்திக்கிறது. கடவுளை திருப்திப்படுத்துகிற எண்ணம் இல்லை, அது எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பிசாசு சபையினுடைய புனிதத்தை என்ன பண்ணிட்டான், கெடுத்துட்டான். ரெண்டாவது, சபையினுடைய புனிதம் கெடுக்கப்படுறதுனா முன்னாடி அவன் குடும்பத்தை கெடுத்துட்டான். அவ்வளோதான், வேறு எதையும் கிடையாது. ரெண்டு விஷயந்தான். ஸோ டோட்டலாக அவருடைய வேலையை முடியும். ஆகவே தயவு செய்து சபையினுடைய நோக்கத்தையும் நாம் இங்கே இருப்பதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை நேசிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பது என்பது சமூகம் மற்றும் நம்மோடு கூட இருக்கக்கூடியதான சமுதாயத்தில் இருக்கக்கூடியதான கடவுளை அறியாத மக்களை அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் வெளிப்படுத்தும்படியாய் அவர்களை நாம் நேசிப்பது, அவரிடத்தில் நாம் அன்பு காட்டுவது. ரெண்டாவது காரியம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முதல்ல நம்ம வெளியில் இருக்கிற மக்களிடத்தில் போய் அன்பையும் இரக்கத்தையும் காட்டணுன்னா உள்ளே இருக்கிற மக்கள் நாம் ஒருவரில் ஒரு அன்பாக இருக்க நாம் கற்றுக்கணும்.